மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டாஸ்மாக் முறைகேடு வழக்கை அமலாக்கத்துறை விசாரிக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளித்திருக்கிறது. சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் தமிழக அரசு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. சட்டப்பூர்வ விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை பதிலளித்திருக்கிறது. அமலாக்கத்துறை சோதனைக்காக வாரண்டை தமிழக அரசிடம் சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளித்திருக்கிறது. சோதனைக்கு எதிராக எங்களிடம் முறையிட வாய்ப்பு இருந்தும் தமிழக அரசு நேரடியாக உயர்நீதிமன்றத்தை நாடியது தவறு என்றும் அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. சட்டப்பூர்வ விசாரணைக்கு எதிராக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அந்த மனுவிற்கு அமலாக்கத்துறை பதிலளித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்போம். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்துள்ள வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. டாஸ்மாக் தலைமை அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை கடந்த மார்ச் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை சோதனை நடத்தியது. இந்த சோதனையை சட்டவிரோதம் என அறிவிக்க வேண்டும் என கோரியும், மேலும் பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகளை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்த தடை விதிக்க வேண்டும் என கோரி டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் தமிழ்நாடு அரசின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசின் மனுவிற்கு அமலாக்கத்துறை தரப்பில் இன்று பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறது. அந்த பதில் மனுவில் அமலாக்கத்துறையின் சட்டப்பூர்வமான விசாரணையை சீர்குலைக்கும் வகையில் முன்கூட்டியே தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சோதனை நடத்துவதற்கான வாரண்டை காட்டி வலுக்கட்டாயமாக கையெழுத்து பெற்ற தமிழக அரசு கூறிய குற்றச்சாட்டு தவறு எனவும் இதனை மறுப்பதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சோதனை வாரண்டை சமர்ப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சோதனைக்கு எதிராக அமலாக்கத்துறையிடம் முறையீடு மாற்று வாய்ப்பு உள்ள பொழுது அதனை கோராமல் உயர்நீதிமன்றத்தை நாடி இருப்பது தவறு எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் அந்த பதில் மனுவில் தெரிவித்திருக்கிறது. மேலும் டாஸ்மாகில் நடந்த முறைகேடுகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ததன் அடிப்படையில் மட்டுமே சோதனை நடத்தப்பட்டதாகவும் எந்த ஆதாரங்களும் இல்லாமல் சோதனை நடத்தவில்லை எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சோதனையின் போது அதிகாரிகள் உணவருந்த ஓய்வெடுக்க அனுமதி வழங்கிய பிறகே வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் சுதந்திரத்தை மீறியதாக டாஸ்மாக் நிறுவனம் மீது சொல்லப்படும் குற்றச்சாட்டு தவறு எனவும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தான் வழக்கு தொடர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பெண் அதிகாரிகள் பாதுகாப்பான முறையில் தான் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் ஆதாரங்களை சேகரிக்கும் மட்டுமே அதிகாரிகள் மொபைல் போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சட்டப்பூர்வமான சோதனையை முடக்கும் நோக்கில் சட்டவிரோதமாக சிறைப்பிடித்ததாகவும் துன்புறுத்ததாகவும் கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு என்பது முற்றிலும் தவறானது எனவும் தமிழக அரசு தாக்கல் செய்த இந்த வழக்கை அபராதத்துடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் அமலாக்கத்துறை தரப்பில் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வழக்கினுடைய இறுதி விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு நீதிபதிகள் தள்ளி வைத்துள்ளனர். அன்று இந்த பதில் மனுவிற்கு தமிழக அரசின் விளக்க மனுவை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.